நிறைந்திருந்தது. இயேசு என்னும் பரிசுத்த நாமமே அன்று பேருந்துவில் மாமியார் வீட்டிற்கு சென்று அவரின் எடுக்காய்ச்சலை நீக்கி உன் பணி செய்ய வைத்து நல்லது செய்தது போன்று இன்று உன் பணியை நிறைவாய் செய்து கொண்டிருக்க வைத்து இருதய குடும்பத்திற்கு வாரும். எங்கள் வாழ்வின் அன்பு தெய்வமே, அன்று மார்த்தா மரியாள் வீட்டிற்கு சென்று மரியாவின் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள செய்தவரே, இத்திரு குடும்பத்திலும் வந்து நாங்களும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள செய்தது. சக்தியின் தெய்வமே, அன்று குள்ள மனிதன் சகையின் வீட்டிற்கு சென்று அவனோடு விரிந்து கொண்டு குற்றம் குறைகளை நீக்கினேன். எம்மிடம் உள்ள குற்றங்களை உன் இரத்தத்தால் மனிதனிடமும் எத்திரி இதய குடும்பத்திற்கு வாழும் தகப்பனே, பரிசுத்தரை வல்லமை நாவியானவரே, அன்று காணாவூரில் திராட்சை ரசம் போதாமல் போனபோது மிகச் சுவையான திராட்சை ரசம் அளித்து மணமக்கள் வீட்டாரின் கவலையை போக்கியது போல் எங்கள் கவலைகளை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றிட வாழும் ஆண்டவரே, அன்று பழைய ஏற்பாட்டில் பல இறைவாக்கியங்களை போட்டு தம் மக்களை வழிநடத்திய அன்பு தெய்வம் பின்னர் தம் ஒரே மகனை நம்மிடம் அனுப்பி பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்த இயேசுவே, நாங்கள் மூன்றிற்கு ஊன்றுகோல் நீரே, எங்கள் வெற்றியும் மகிழும் நீரே. இயேசு என்னும் பரிசுத்தரே, உமது தெய்வீக பிரசன்னத்தால் அறிவொழியால் இக்கோயிலில் எமக்கு முன்பாகவும் எமது நடுவிலும் பிரசன்னமாய் எழுந்தருள்வார். அன்று இஸ்ரேலின் குரலுக்கு செவி சாய்த்தது போல் எம் மீது இரக்கம் கொண்டு எங்களிடம் வாரும். எங்கே இருவர் அல்லது மூவர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று கூறி அன்பு தெய்வம் இதோ நம் முன்னே நற்கருணை வடிவில் நம் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவரையே அமைதியாய் நாமும் பார்ப்போம். சூரியனின் கதிர்களை போன்று பிரகாசமாய் இருந்ததை நம் இயேசுவை ஆரம்பிப்போமா? எல்லாம் வல்ல ஆண்டவரே, நீரே சர்வ வல்லவராகவும் எங்கும் நிறைந்திருப்பவராகவும் சர்வ ஞானமும் பொருந்தியவராகவும் இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கின்றோம். கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் முதல் மிக பிரம்மாண்டமான சூரியன் நட்சத்திரங்கள் வரை உள்ள அனைத்து படைப்புகளையும் எண்ணி மகிழ்ந்து உம்மை போற்றுகிறோம். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனை உதிக்கச் செய்து மழையை பொழிந்து எம்மை பராமரித்து வரும் உம்மை புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். உமது வல்லமையினால் அனைவரையும் என்றென்றைக்கும் அரசாண்டு வரும் உம்மை தாழ்மையோடு சுதிக்கிறோம். உம்முடைய இரக்கம் என்றென்றும் எங்களை ஆற்றி தேற்றுகிறது, எங்கள் கண்ணீரை துடைக்கிறது. சோதனை காலங்களிலும் கஷ்ட நேரங்களிலும் எங்களை தாங்குகிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக விளங்கும் உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கின்றோம். நீர் வல்லவராயிருக்கிறீர், நல்லவராயிருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசை, எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் கருத்தாய் கொண்டு தக்க நேரத்திலே நிறைவேற்றி எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வருகின்றேன் தகப்பனே. நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், முழு மனதோடு உம்மை ஆராதிக்கின்றோம். உம் பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் உம் அருளும் ஆசியும் நிறைவாய் வழிந்து கொண்டிருப்பதை எங்களுடைய ஒவ்வொருவரின் வாழ்விலும் நாங்கள் அறிந்து கொள்வதற்காய் உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல நாளிலும் கூட உமது வார்த்தையின் வழியாகவும் உமது பிரசனத்தின் வழியாகவும் உமது ஆசிரியை நீர் தந்து கொண்டிருப்பதற்காய் உம்மை ஆராதிக்கிறோம்.
தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இந்நாளிலே நாங்கள் கேட்கப் போகும் வார்த்தைகளுக்காகவும் என் செவிகளை திறந்து அதனை செயல்படுத்த போவதற்காகவும் உமக்கு ஆராதனை செய்கிறோம். உம் அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து வாழ்ந்து வருவதற்காய் உண்மை ஆராதிக்கின்றோம். நாம் இன்று அவரை சந்திக்க வந்திருக்கிறோம். அவர் நமக்காக காத்திருக்கின்றார். நற்கருணையில் நம்மோடு உறவாட, நம்மோடு பேச, நமக்கு வேண்டியதை அருள நம் தேவன் நம் மத்தியில் பிரசன்னமாய்யுள்ளார். இருகரம் விரித்து அவர் நம்மை அரவணைக்க நம்மை அழைக்கிறார். அவரை நாம் போற்றுவோம், அவரை நாம் புகழ்வோம். அவர் நம்மை அழைப்பது எதற்காக? நமது வாழ்வை அழைத்துக் கொண்டிருக்கும் சுமைகளை தகர்க்க, சோர்ந்திருக்கும் கால்களுக்கு தினம் கொடுக்க, நம்மை ஆசீர்வதிக்க, நமக்கு இளைப்பாறுதல் வழங்க, நம்மை அவரோடு இணைக்க, ஆம், நம் மனதிற்கு பலம் கொடுக்க, அவரும் நம்மோடு இணைய, அவர் ஒளி நமக்குள் வளர, நாம் உலகிற்கு ஒளியாக, மத்தேயு 5:16 சொல்வது போல் நாம் பிறருக்கு ஒளியாக விளங்க அவர் நம்மை அழைக்கின்றார். அவரை போற்றுவதால், புகழ்வதால் அவருக்கு மாற்றம் ஒன்றுமில்லை. ஆனால் நமக்குதான் அவர் ஆசீர்வாதம் அதிகமாக உண்டு. அண்டி வருவோரை அரவணைக்கும் ஆண்டவர், தேடி வருவோரை கரம் பிடித்து வழி நடத்துபவர், ஆசைப்பட்டு கேட்போருக்கெல்லாம் கொடுப்பவர், தாராள உள்ளத்தினர், இரக்கமுடையவர், நம் மீது அளவில்லாத அன்பு கொண்டவர் என்பதை நாம் அறிவோம். சிறிது நேரம் நமது கண்களை மூடி நம் ஆண்டவர் முன்னிலையில் இருக்கிறோம். அவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய குரலை கேட்க நம் மனதினையும் செவியினையும் திறப்போம்.
திருப்பாடல் 103. உங்கள் பதில். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலகமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலகமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலகமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு. அவர் உன் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலகமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு. அவர் உன் உயிரை படுகொலியின்றி மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலகமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு. அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைந்த செய்கிறார். உன் இளமை கழுவின் இளமையென புதிதாய் பொழிவுறும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலகமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலகமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவரும் அல்ல. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலகமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலகமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு.
இஸ்ராயேலின் பாததாய் வாழும் ஏக தெய்வம். சத்திய தெய்வம் தெய்வம். അവതരിച്ചു പതിയിൽ ജീവൻ പരിണടിച്ചു തിരുനിർവ്യഭോജവുമായി ഈ ഉലകത്തിൻ ജീവനായി വരിയും സത്യവുമായവനെ തിരുനാമം വാഴ്ത്തുന്നു. അവതരിച്ചു പതിയിൽ ജീവൻ പരിണടിച്ചു തിരുനിർവ്യഭോജവുമായി ഈ ഉലകത്തിൻ ജീവനായി വരിയും സത്യവുമായവനെ ഇസ്രായേലിൻ പാതനായി വാഴും ഏക ദൈവം. സത്യജീവമാർഗ്ഗമാം ദൈവം. ഭക്തനായി ഭൂമിയിൽ പിറന്നു സ്നേഹദൈവം. നിത്യനിർവഹിക്കുന്നു ദൈവം. பேரும் உணவளவில்லையா? மற்றும் 9 பேர் எங்கே? திரும்பி வந்து கடவுளை மையப்படுத்த இந்த அந்நியனை தவிர வேறு ஒருவரையும் காணோமே என்று ஏக்க குரல் எழுப்பிய இயேசுவின் திருஹிருதயம் நற்கருணை நாதர் வழியில் வீற்றிருக்கிறார். அவருக்கு நம் மனதில் பொங்கியெழும் நன்றிகளை சமர்ப்பிப்போம். ஒவ்வொரு நன்றிக்கு பின்னரும் இப்பாடலை பாடுவோம். ஒவ்வொரு நன்றிக்கு பின்னரும் நீங்கள் பாட வேண்டிய பாடல். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் அன்பின் நற்கருணையே, பல பேருக்கு கிடைத்தறியாத பெரும்பாக்கியமான நிகழ்வில் உம்மை நாடும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை எம் திரு இருதய குடும்பத்திற்கு வழங்கிய உமது கிருபைக்காக உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். மாதம் ஒரு முறை எம் எல்லா இன்ப துன்பங்களையும் மறந்து உம்மோடு 1 மணி நேரம் மனம் விட்டு உரையாட எங்களுக்கு வாய்ப்பு அளித்த உமது கிருபைக்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இயேசுவின் அன்பு சின்னமாகவும் அமைதியின் மூச்சாகவும் அருளின் வாய்க்காலாகவும் விளங்கும் இக்கோவிலில் உமது பிரசன்னம் வழியாக இங்கு வரும் 3 பள்ளி மாணவ மாணவிகளையும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் ஆசீர்வதித்து எந்நாளும் காத்து வழிநடத்தி வருவதற்காய்
உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பின் இயேசுவே, ஆசிரியர்களாகிய எமக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகின்றோம்? எங்கள் உழைப்பிற்கேற்ற நல்லதொரு ஊதியத்தை எஃப்எம் சகோதரிகள் வழியாக எமக்கு தந்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். சொல்ல இயலாத அளவிற்கு உமது அருளால் கடந்த வருடம் உடல் நலமின்றி இருந்த எம் ஆசிரியர்களுக்கு சுகமளித்த உமது கிருபைக்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். அவ்வப்போது எங்களை இறைவழியில் நடத்திட எமக்கு நல்ல அருட்தந்தையர்களை அனுப்பி எங்களோடு மேலும் இறைவனுக்கு அருகில் கொண்டு செல்கின்ற உமது பேரன்பிற்காய் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். எமக்கும் எம் பள்ளி மாணவர்களுக்கும் வேண்டிய அனைத்து வசதிகளையும் சுகாதார தேவைகளையும் நீர் வளமாய் செய்து கொண்டிருக்கும் கிருபைக்காய் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இப்புதிய கல்வியாண்டில் நாங்கள் அனைவரும் உம்மை மீண்டும் சந்திக்க செய்த நன்மைக்காய் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். எம் திரு இருதய குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவரும் கடந்த ஆண்டு 10ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வில் நன்கு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற துணை புரிந்தீர். எம் பள்ளி மாணவர்கள் இத்தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றதற்காகவும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் சிறப்பிடம் பெற்றதற்காகவும் இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். பல்வேறு அருட்பணிகளுக்கு இடையில் நம் பள்ளியில் பல செயல்களில் தம்மையை முழுமையாக அர்ப்பணித்து சிறந்த முறையில் செயலாற்றி வரும் நம் பள்ளி எஃப்எம் அருள் சகோதரிகளும் அனைவருக்கும் தலைமை பணியில் செவ்வனை செய்து வரும் ரெவரண்ட் சிஸ்டர் ரோஸ்டாப்னி அவர்களுக்கும் பாசமுடன் பழகி எம் தேவைகளை செய்து வரும் சிஸ்டர் அஞ்சனா அவர்களுக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்த உன் கிருபைக்காய் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். என் பள்ளி வளாகத்திற்கு வரும் தீய சக்திகள் எதுவும் எங்களையும் நெருங்கா வண்ணம் ஒரு கோட்டையாய் அரணாய் பாதுகாத்து வருகின்ற உன் கருணைக்காய் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். திருச்சபை வழியாய் எங்களுக்கு எண்ணில் நிறைந்த அருள் கொடைகளை அளித்தமைக்காகவும் சிறப்பாய் நற்கருணை வழியாக நீர் எங்களுக்கு ஆறுதல் அளித்து வருவதற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. என் அகத்தில் உள்ளதெல்லாம் அவரது திருப்பெயரை வாழ்த்துவதாக. அவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறவாதே என்ற திருப்பாடலின்படி நம் திரு இருதய குடும்பத்திற்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்காகவும் சற்று நேரம் அமைதியாக இருந்து நன்றி கூறுவோம்.
இவ்வுலகில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் பிறரை சார்ந்து வாழ, பிறரோடு உறவு கொள்ள அழைக்கப்படுகிறான். இதற்கு அடிப்படை ஆண்டவரின் அன்பில் நிலைத்திருந்தார். இவ்வன்பு உறவு பற்றி அறிந்து கொள்ள இறைவாக்கினர் எரேமியா எழுதிய நூலின் வாசகத்திற்கு செவிமேற்போம். இறைவாக்கினர் எரேமியா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறைவசனங்கள் 3 மற்றும்
20. ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவில் இருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். எப்ராயிம் என் அருமை மகன் அல்லவா, நீ என் அன்பு குழந்தை அல்லவா. உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன். உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. சின்னமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுளின் அன்பில் எப்படி நிலைத்திருப்பது? இயேசுவே அதற்கு பதிலும் மாதிரியுமாய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை கூறும் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து கேட்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7-10 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு அருள்வாயாய் அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அவர் அன்பில் எப்படி நிலைத்திருப்பது? அவர் அவரது தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்ததால் அவரது அன்பில் நிலைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை யோவான் நற்செய்தியில் வாசிக்க கேட்போம். இதை யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 9 முதல் 17 முடிய. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே
என் கட்டளை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை ஏற்று அதன்படி நடந்து அவரோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கேட்டு அதன்படி நடந்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். இயேசு இன்று நம்மை இந்த 1 மணி நேரம் அவரோடு இணைந்திருக்க அழைத்து நம்மளோடு கூட பேசும், நம்மளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கும் இந்த நற்செய்தி வாசகத்திற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட நாம் அனைவரும் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் முதலில் அவருடைய அன்பு எத்தகையது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் அனைவரும் அறிந்ததே, இயேசுவின் அன்பிற்கு ஆழம், அகலம், நீளம், உயரம், எல்லை காண முடியாத அன்பு என்பது நாம் யாவரும் அறிந்தது. ஆனால் அந்த அன்பின்படி அவர் நமக்கு சொல்லினோடு விட்டுவிடவில்லை. அவராக தன்னுடைய வாழ்க்கையிலே நமக்காக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவருடைய அன்பிலே இன்றைய நாளிலே ஒரு சில காரியங்களை, அவருடைய அன்பின் தன்மை என்னவென்று நாம் பார்ப்போம். முதலில் இயேசுனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால், அவர் சொல்லுகிறார், என்னை விசுவசித்து என்னோடு இணைந்திருப்பவன் நான் செய்வதை விட பெரிய காரியங்களை செய்வான். இன்றைக்கு நாம் எத்தனையோ பல தொழில்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கலாம். என்னதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெய்லரிங் போக வேண்டும் என்றால் நாம் போய் கற்றுக்கொள்ளும் பொழுது உடனடியாக நமக்கு எல்லாவற்றையும் அது ஈஸியாக சொல்லிக் கொடுத்து விட மாட்டார்கள். ஏனென்றால் நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டால் நாம் எங்க பெரிய ஆள் ஆகிவிடுமோ என்று அவர்களுக்குள்ளாக ஒரு பயம். அதனால் சில நுணுக்கங்களை நம்மிடம் வைத்துக் கொண்டு இறுதியாகத்தான் நமக்கு அந்த சில காரியங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார். இது உலக வழக்கு. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு, அருமை ஆண்டவர் இயேசுவினுடைய தன்மை என்னவென்றால், அவரோடு நாம் இணைந்து விட்டால் அவர் செய்த அற்புதங்களை விட நாம் இன்னும் பல மடங்கு செய்வதற்கு நம்மளுக்கு அவர் ஆற்றல் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இது ஒரு ஆண்டவருடைய அன்பு நமக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்து ஆண்டவருடைய அன்பு என்னவென்றால், தன்னை காட்டிக் கொடுக்க போகும் மனிதன் அந்த யூதாஸ் என அறிந்திருந்தும் அந்த நற்கருணையை ஏற்படுத்தியது. அதற்கு பிற்பாடு அவரை தேட வந்திருக்கும் அந்த மக்களிடையே அந்த யூதாஸ் அவரை முத்தம் கொடுத்து காட்டிக் கொடுக்கும் போது நண்பா, சிநேகிதனே என்று கூப்பிடுகிறார். இதுவும் அவருடைய அன்பு. நமக்கெல்லாம் இந்த அன்பு வராது. எப்படிதான் தன்னை ஒருவர் கொலைக்களத்தில் விட்டு போக போகிறான் என்பதை அறிந்திருந்தும் நம்முடைய பார்வையே வித்தியாசமாக இருக்கும். அவர்களை பார்க்கும் பொழுது சாதாரண ஒரு காரியம் நமக்கு எதிராக செய்துவிட்டால் அவர்களை பார்க்கும் பார்வை எல்லாமே வேறுபடுகிறது. ஆனால் நம் அருமை ஆண்டவர் இயேசு மனதார உள்ளத்தில் இருந்து அவனை பார்த்து, நண்பா, சிநேகிதனே, எதற்காக வந்தார் என்று கேட்கிறார். அவர் அறியாதது ஒன்றுமல்ல, அவன்தான் தன்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என்று அறிந்தும் அவர் வாயில் வந்த இந்த ஒரு வார்த்தை நம்மையெல்லாம் ஆண்டவரை ஆச்சரியப்பட வைக்கிறது. அடுத்து மேலும் சிலுவையிலே அந்த உயிர் துடிக்க அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த வேளையிலும் தன்னை இந்த சிலுவை சாவுக்கு கையளித்தவர்களை இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு மன்னியும் தந்தையே என்று கொண்டாடுகிறார். நாமெல்லாம் நினைப்போம், சுத்த சரியான பைத்தியக்காரராக இருப்பார் போல இருக்கு, எல்லாம் யாரும் தெரியாமல் செய்தார்கள் இவ்வளவு காரியத்தை என்று. ஆனால் அது இயேசுவின் உள்ளத்திற்கு மட்டும்தான் தெரியும். அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்கள் உண்மையிலே இவர்தான் தெய்வம் என்பதை அறியாமல் செய்தார்கள் என்று அவர் மனதார உள்ளத்திலிருந்து அவருக்கு அந்த மன்னிப்பு கேட்டு அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை சிலுவையிலே நாம் கேட்கிறோம். இது போன்று அவருடைய அன்பிற்கு அளவு இல்லை. அவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக, எல்லா மக்களும் தெரியும், அவருக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த மக்கள் இவர்களெல்லாம் பின்பு அவர்களுடைய எதிர்காலத்திலே எப்படியெல்லாம் நடப்பார்கள்,
ஏன் தன்னையே புறக்கணித்து விட்டு கூட போவார்கள் என்று அறிந்திருந்தோம் எல்லாருக்குமாக தன்னுடைய உயிரை அந்த சிலுவையிலே இருந்து நமக்காக இந்த மீட்பை கொடுத்தார். ஆபிரகாம் ஒரு வழக்கம் உண்டு. ஆபிரகாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாராம், அவர் சாப்பிடுவதற்கு முன்பதாக மிகவும் பசியோடு இருக்கும் யாராவது ஒரு ஏழையை அவரை அழைத்து வந்துவிட்டு அவருக்கு சாப்பாடு போட்டுவிட்டு தான் அவர் சாப்பிடுவார். ஒரு நாள் பார்க்கிறார், சாப்பிடக்கூடிய நேரம் வந்துவிட்டது, ஆனால் ஒருவரையுமே காணவில்லை. இவர் சிறிது தூரம் நடந்து செல்கிறார், யாராவது கிடைப்பார்களா, பசியோடு கவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாராவது இருப்பார்களா என்று நடந்து இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு ஆள் மிகவும் எலும்பும் தோலுமாக உட்கார்வதற்கு கூட அவருக்கு சக்தி இல்லாதபடிக்கு அப்படியே துவண்டு போய் கிடந்ததை பார்த்தவுடன் அவரை கூப்பிட்டு என் வீட்டுக்கு வா அப்படின்னு அவரை அழைத்து வந்து அவருக்கு சாப்பாடு போட அவரை அமர்த்துகிறார். சாப்பாடு வந்துவிட்டது. உடனே அந்த மனிதன் எத்தனை நாட்கள் ஆனதோ தெரியவில்லை. அவசர அவசரமாக அந்த சாப்பாட்டை பார்த்ததும் அவனுக்குள் ஒரு புது தெம்பு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம் வருகிறார். ஏய் மனிதா, உனக்கு சாப்பாடு கொடுத்தேனே, ஆண்டவருக்கு நன்றி சொன்னாயா என்று. அவன் அதையும் பொருட்படுத்தவில்லை. ஏனால் அவனுக்கு பசி. திரும்ப மறுவாயும் அந்த உணவை எடுத்து வைக்கிறான். ஏய், நான் சொல்வதை கேள். இவ்வளவு நாட்கள் சாப்பிடாமல் இருந்து உனக்கு சாப்பாடு கிடைத்தது, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல உனக்கு தெரியவில்லையே அப்படி என்று கோபமாக விரட்டென்று சென்று விட்டார். அதன் ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசும் ஆண்டவருடைய நண்பனாயிற்று. ஆண்டவர் கூறுகிறார், ஆபிரகாம் நீ என்ன காரியம் செய்தாய்? அதற்கு ஆபிரகாம் சொல்கிறார், எப்பொழுதும் எனக்கு யாராவது ஒருவருக்கு சாப்பிட கொடுத்து விட்டுதான் நான் சாப்பிடுவேன். ஆண்டவரை இன்னைக்கு ஒருவரையும் காணவில்லை. இப்பொழுதுதான் ஒருவனை தேடி கண்டுபிடித்து வந்தேன். அவனுக்கும் சாப்பாடு போட்டால் முதலில் உனக்கு நன்றி சொல்லாமல் அவன் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பித்து விட்டான். எனக்கு கோபம் வந்து விட்டது ஆண்டவரே என்றார். ஆண்டவர் பார்த்தார், ஆபிரகாம் அவன் இத்தனை நாட்கள் சாப்பிடாமல் இருந்தோம் என்னை நினைக்கவில்லை. ஆனால் நான் அவனுக்கு உயிரை கொடுத்து காத்து கொண்டு வந்தேனே, நீ அவனை அழைத்து வந்து ஒருவேளை சாப்பாடு போடுவதற்கு முன்பதாக அவன் எத்தனை நாள் பசியோடு இருந்தானோ அவன் முதலில் சாப்பிடட்டும் என்று நினைக்காதபடிக்கு ஆண்டவருக்கு நன்றி சொன்னாயே என்று இப்படி சொல்கிறாயே, நான் இத்தனை நாள் அவரை உயிரோடு காத்து வந்தேன், நீ ஒருவேளை சாப்பாட்டிற்காக அவனிடம் இப்படி நடந்து கொண்டாயே என்று அவனிடம் பேசினார். ஆம், இன்றைக்கு நாம் அருமை ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையையும் கதிரவனையும் உதிக்கச் செய்கிறவர், பொழியச் செய்கிறவர். அவருக்கு யார் மேலும் எந்த வருத்தமும் கிடையாது. எல்லா மக்களும் தங்களுக்கு ஒன்றுதான், எல்லாம் அவரால் படைக்கப்பட்ட மக்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடிக்கடி சொல்வார், நான் உங்கள் ஆண்டவர், நீர் எங்கள் மக்கள் என்று அடிக்கடி சொல்வார். இப்படியாக எல்லா மக்களுக்காகவும் தன் உயிரை கொடுத்து இப்படியாக யாரும் தனக்கு ஏதாவது தன்னை தேடி வர வேண்டும் என்று அவர் அறிந்து கொள்ள மிகவும் முக்கியமாக ஆசைப்படுகிறார். இருந்த போதிலும் அப்படியே அவரை தேடாமல் இருந்தாலும் அவரை அவர் வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். இந்த அன்பு இதயம் நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு இருக்கிறதா? அல்லது இந்த அன்பு என்பது நம்மிடமே அம்பாக பாய்ந்து கொண்டிருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அன்பு ஆண்டவர், அவருடைய அன்புக்கு ஈடே கிடையாது. இதை பற்றி தான் அந்த கொரிந்தியர்ல பவுல் ஒரு அதிகாரமே எடுத்திருக்கிறார். அந்த அன்புக்கெல்லாம் பாத்திரவான் நம் ஆண்டவர் இயேசு மட்டுமே. நாம் ஒருவர் நமக்கு அந்த அதிகாரத்தில் உள்ள ஒரு வசனத்திற்கு முன்பு நம் பெயரை போட்டால் கூட அதற்கு தகுதியற்றவர்களாக நாம் ஆகிவிடுவோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இறுதி நாட்களிலே அன்பு அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டது. அப்படிதான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அன்பு இல்லாத சூழல் உருவாக்கி கொண்டு அதன் நிமித்தம் பலவிதமான கலக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், விரோதமான மனப்பான்மைகள், கொலைகள், கொள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது நாம் பார்க்கிறோம். இப்படியாக அதே நேரத்திலே என்னதான் ஆண்டவர் அன்புள்ளவர் அன்புள்ளவர் என்று நாம் சொல்லிக்கொண்டு நாம் எதை செய்தாலும் ஆண்டவர் அப்படியே விட்டுவிடுவார் என்று நாம் நினைக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஒரு பிள்ளை அப்பாவிடம் டூர் போக வேண்டும் என்று கேட்கிறது. ஒரு அப்பா சொல்லுகிறார், பிள்ளைகள் கேட்கும் பொழுது அப்பா சொல்லுகிறார், பாப்பா நீ அந்த இடத்துக்குலாம் போக வேண்டான்ற. இன்னொரு பையன் அவங்க அப்பாட்ட கேட்க உடனே பணம் கொடுத்து டூருக்கு அனுப்பி விடுகிறார்.
இப்ப இதுல நம்ம 2 பேரண்ட்ஸும் பிள்ளைகளை அன்பு செய்கிறார் என்று தானே நாம் சொல்ல வேண்டும். ஒவ்வொருவருடைய அன்பு வித்தியாசமானது. அதே போல நம் ஆண்டவர் இயேசு என்ன கூறுகிறார் என்றால், அவர் மிகவும் விசனப்படுகிறார். நான் என் மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டு வருகிறேனே, ஆனால் என் மக்களோ என்னை அறிந்து கொள்ளவில்லை. அந்த எசேயா அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காளை தன் உடமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தனக்கு தீவனமிடும் அந்த தலைவர் வரும் நேரத்தை அறிந்திருக்கிறது, கொக்கு தனக்கு இறை கிடைக்கும் காலத்தை அறிந்திருக்கிறது, ஆனால் என் மக்களோ என்னை பற்றி அறிந்து கொள்ளவில்லையே, என்னை அறியும் உணர்வு அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டார்களே என்று மிகவும் மன வேதனைப்படுகிறார். அதே நேரத்திலே ஆண்டவர் கேட்கிறார் ஒரு இடத்திலே, நான் உங்கள் தேவனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கேட்கிறார். இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். நாம் கடவுள் இயேசு என்று நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பயம், நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால் அவருக்கு பயப்படும் பயம் நம்மிடம் என்று இருக்கிறதா? இதே போல வேதத்திலே கேட்கிறார், நான் உங்கள் தேவன் என்றால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று மிகவும் கடிந்து கொள்கிறார். நாமும் பல நேரங்களிலே ஆண்டவர் எங்கோ தொலைவிலே இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு நம்மையும் அறியாமல் எத்தனையோ காரியங்களை துணிச்சலோடு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்குமாக அவரும் காத்து கொண்டுதான் இருக்கிறார். இதான் அப்போஸ்தலர் பணியிலே சொல்வார், தன் ஜனங்கள் என்னை எப்படியாவது தட்டி தடவியாவது தேட வேண்டும் என்று அவர்களுக்கு இந்த காரியத்தை செய்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய வேலை என்னன்னா, எப்படியாவது நம்ம பிள்ளைகள் தன்னிடம் வர வேண்டும். அதற்காக தான் நாங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ காரியங்களை நமக்கு பொறுமையோடு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது வருவானா, இன்னும் கொஞ்ச நாட்கள் வருவானா என்று நமக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது அவருடைய அன்பு இதயம். இந்த நாளிலே இந்த அன்பில் நிலைத்திருக்க சொல்லி நாம் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார், அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் அவரோடு அன்பில் நிலைத்திருக்க முடியும் என்று. நாம் அறிந்ததெல்லாம் கட்டளை, 10 கட்டளை எடுத்த உடனே நம்ம சொல்லுவோம், திருடாதே, பொய் சொல்லாதே, இதுதான். ஆனால் இதிலும் எவ்வளவோ கருத்துக்கள் ஆண்டவர் நம்ம இயேசு நமக்கு கூறுகிறார். அவர் நமக்காக வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். இதையே பிலிப்பியரில் பவுல் சொல்லுவார், உங்களுடைய கட்சி மனப்பான்மைக்கு இடம் கொடுக்காதீர்கள், வீண் பெருமைக்கும் இடம் கொடுக்காதீர்கள். எப்பொழுதும் நீங்கள் தாமே தாழ்ந்த மனத்தினராய் இருந்து தாழ்ந்த மனதோடு அவர்களை நீர்தாமே மற்றவர்களை உங்களை விட மதிப்புக்கு உரியவராக மற்றவர்களை எண்ணி மதியுங்கள். உங்களிடம் வீண் பெருமை வேண்டாம் என்று சொல்லி கடைசியாக ஒரு வசனத்தோடு வைப்பார். இறுதியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த மனநிலையே உங்களிடம் இருக்கட்டும். அவ்வளவுதான். அவருடைய மனநிலை என்னவென்று நம்மளுக்கு தெரியும். நாமும் அந்த மனநிலையோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவின் அவருடைய எதிர்பார்ப்பு. இன்றைய நாளிலே அவருடைய அன்பின் இடத்திற்கு சொல்லி நாம் கேட்ட அந்த வேத வசனங்கள் நமக்குள்ளாக, நம் உள்ளத்துக்குள்ளாக இணைந்திருந்து ஒவ்வொரு நாளும் நாமே ஆராய்ந்து பார்த்தோம். ஆண்டவரே, நீர் என்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் நீர் எனக்காக எவ்வளவோ கொடுத்து உன் உயிரையும் எனக்காக கொடுத்தீரே. இதோ இப்பொழுது இனிவரும் நாட்களிலும் கூட ஆண்டவரே, நான் உன் அன்பில் நினைத்திருந்து உன் கட்டளைகளை கடைபிடித்து உம்மோடு இணைந்து வாழ நான் ஆசிக்கிறேன் என்று நாம் இதோ வருகிற பாடலை நாம் கேட்டு அவருடைய அன்பை சுவைத்து அவருடைய அரவணைப்பில் அடங்கி நாம் இந்த பாடலோடு நாம் இணைந்து பாடுவோம்.
ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க எந்நாளும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க எந்நாளும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என்னை உள்ளத்தை பொறித்து நாளும் விலகாத